மனதின் உயிர் ஆசை என்ற உணர்வில் உள்ளது. மனதின் மரணம் திருப்தி என்ற உணர்வில் உள்ளது. நீ எங்கிருந்தாலும் நீ உன் குருவுடன் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு வழி அவரை நோக்கி செல்வதல்ல, அது உன் உள்நோக்கி செல்வது. எவ்வளவு ஆழம் நீ உனக்குள் செல்கிறாயோ அவ்வளவு ஆழமாக நீ அவருடன் தொடர்பு கொள்ளலாம். எந்த குற்ற உணர்வும் கொள்ள தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு நான் தரும் முக்கிய செய்தி. எது குறித்தும் எந்த குற்ற உணர்வும் கொள்ள வேண்டாம். நடப்பவை அனைத்தும் நல்லதற்குத்தான். கெட்டது என்று எதுவும் இல்லை. அது நடக்காது, நடக்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் முழுவதிலும் கடவுள் தன்மை நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது கெட்டது என்று எது நடக்கும்? கெட்டது என்பது நம்முடைய மதத்தின் குறுக்கீடுதான். மெய்ஞானம் என்பது நீங்கள் தேடுதலின் மூலம் கண்டுபிடிக்கின்ற ஒன்று அல்ல. உங்களது எல்லா தேடுதல்களும் பயனற்று போகும்போது அது உங்களுக்கு வருகிறது. அதற்காக தேடாதீர்கள் என்று நான் கூறவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் தேடாத வரையில் தேடுதலானது பயனற்றது என்பதை உங்களால் ஒருபோதும் தெரிந்து கொள்ள முடியாது. ஞாபகத்தில் வைத்துக்கொள், இறப்பது எளிது. அது ஒரு கணத்தில் முடிந்துவிடும். வாழ்வதுதான் உண்மையான சவால். உங்களை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். இல்லையெனில் உங்களை அறியாத மற்றவர்களின் கருத்துக்களை நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும். நிராசையின் திருஷ்டி என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு ஏதோ நல்லது நேர்ந்தாலும் தனக்கு நல்லது நேர்கிறது என்ற அறிவு அவனுக்கு எட்டாது. இத்தகைய மனிதர்களுக்கு ஏதாவது நல்லது நேர்ந்தாலும் அவனுக்கு தெரியாது. கிடைப்பதை மறந்து விடுகிறான், கிடைக்காதவற்றை நினைவில் வைத்திருக்கிறான். இந்த திருப்தியற்ற நிலையில் மேலும் மேலும் ஏராளமாக நேரக்கூடிய நல்லவைகளும் தடைபட்டு விடும். மனிதன் வாழ்நாள் முழுவதும் இதனால்தான் துக்கத்தில் வசிக்கிறான். கர்ம விதி என்பது ஏதோ ஒரு தத்துவம் அல்ல. அது மனக்கண் தோற்றமும் அல்ல. அது உங்கள் உயிர் உருவுக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒன்றை பற்றிய கருத்தியல் மெய்மை. ஒவ்வொரு கணத்தையும் நீங்களே உருவாக்கி கொள்கின்றீர்கள். இதுவே கர்ம விதி. இதை யாராலும் தவிர்க்க இயலாது. கர்ம விதியை ஏமாற்ற எவரும் முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் அது முடியாது. கவனியுங்கள், நீங்கள் அதை புரிந்து கொண்ட பிறகு விஷயங்கள் மாறத் தொடங்கும். அதன் தவிர்க்க இயலாத தன்மையை தெரிந்து கொண்டால் நீங்கள் முற்றிலும் வேறு மனிதராய் இருப்பீர்கள்.